தனலட்சுமி, உன் வீட்டு வேலைக்காரி என்னமோ மறைச்சு கொண்டு போற, என்னன்னு போய் பாரு. ஏ ஸ்ரீமதி, நில்றி. பையில என்னடி கொண்டு போற? அம்மா ஒன்றும் இல்லைங்கம்மா. பைய திறந்து காட்டுறியா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிடவா? உன்னை வேலைக்கு சேர்த்துனதுக்கு எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா? குடி பைய. என்னடி இது? அம்மா பூரிங்கம்மா, எங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் 2 சேர்த்து சுட்டு எடுத்துட்டு வந்தேங்கம்மா. அது என்னை கேட்டு எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு பூரி, நாளைக்கு தங்கம்னு தூக்கிட்டு போவியா வீட்டுல இருந்து? இந்த பூரிய நீ என்னை கேட்டு எடுத்துட்டு போகணும். நாளையில இருந்து என் வீட்டு வேலைக்கு வராத. இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் கட்டு. உனக்கெல்லாம் ஒரு பூரி கேடு. ஸ்ரீமதி, இந்தம்மா சாப்பிடுமா. வேணாம் பாட்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். படிப்பு படிப்புன்னு இருக்காம சாப்பிடுமா. காலையில சாப்பிட்டது. ஏம்மா அந்த வீட்டு வேலையை விட்ட? நாள் முழுக்க கால் கடக்க நின்று அவங்க துணிமணி துவைச்சு போறதுலேருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லாம் நான் பண்றேன். ஏதோ உனக்கு பூரி பிடிக்கும்னு 2 சுட்டு எடுத்துட்டு வந்தேன் பாட்டி. அதுக்கு என்னமோ அவங்க பணத்தை கொள்ளையடிச்ச மாதிரி பேசுறாங்க. எனக்கு அந்த வீடு வேணாம் பாட்டி. நம்ம வீட்டு கஷ்டம்தான் உனக்கு தெரியுமேம்மா. மாதம் மாதம் வீட்டு வாடகை கொடுக்கணும், உன் படிப்பு செலவுக்கு பணம் வேணும், அது தவிர வட்டி பணம் வேற கொடுக்கணும்மா. நம்ம ஏழையாக பிறந்து தொலைச்சிட்டோமேம்மா. நீ நல்ல ஒரு நிலைமைக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோம்மா. நீ மறுபடியும் அந்த விஜயலட்சுமி அம்மா வீட்டுக்கே வேலைக்கு போம்மா. அவங்க கூப்பிடுறாங்க. சாப்பிட்ற தட்டை எட்டி உதைக்கிறாங்க, திருட்டு பட்டம் கட்டுறாங்க. எப்படி பாட்டி மறுபடியும் அதே வீட்டுக்கு என்னால வேலைக்கு போக முடியும்? நீ சாப்பிடுமா. வட்டி பணமும் தரல, அசலும் வந்து சேரல. உங்களால எப்படிதான் சோறு திங்க முடியுது? அதுக்கு வேற ஏதாவது போய் திங்கலாம்ல? ஏப்பா, உள்ள சாப்பிட்ற சாப்பாடை இப்படி செருப்பு காலால் எட்டி உதைக்கிறியேப்பா. சாப்பாடை மட்டும்தான் எட்டி உதச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அடுத்த மாசத்துக்குள்ள பாதி அசலும் வட்டியும் வந்து சேரணும். இல்ல துபாய்க்காரன் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னையும் உன் பேத்தி அங்கோட்டி விட்டுரும் பாத்துக்கோ. அங்க போய் விட்டா வீட்டு வேலை மாத்திரம் செய்ய முடியும்னு நினைச்சியா? ஆடு மேய்க்கணும், ஒட்டகம் மேய்க்கணும், அது மட்டும் இல்ல சவுக்கடி வேற கொடுப்பான். பாத்துக்கோ. ஒழுங்கா மரியாதையா பணத்தை கொடுக்க வழியை பாரு. வரேன். கண்ணு, அவன் சொன்னதை செஞ்சிருவாம்மா. நீ அந்த விஜயலட்சுமி அம்மா வீட்டுக்கே வேலைக்கு போயிடுமா. என்னமோ வீரவசனமெல்லாம் பேசிட்டு போனேன், இப்ப எப்படி திரும்ப வந்த? மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ கோவத்துல பேசிட்டு. உன்னை மாதிரி வேலைக்காரிக்கெல்லாம் கோபமே வரக்கூடாதுடி. சொன்ன வேலை செஞ்சுட்டு மூடிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், புரிஞ்சுதா? என்னையே பகைச்சிட்டு வேற பக்கம் நீ வேலைக்கு போயிருவியா? உன் நல்ல நேரம். என் சின்ன பொண்ணு வீட்டுல இல்ல, ஹாஸ்டல் போயிட்டா. அவ மட்டும் இருந்திருந்தானா ஓங்கி உன்னை செவில்ல வச்சிருப்பா. போ, உள்ள பாத்திரம் வெயிட்டிங். ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம். இனிமேல் நீ இங்கே தங்கி வேலை பாரு. ஏமா? அடுத்த வாரம் என் பெரிய பொண்ணு வரா. வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவன் நைட் எல்லாம் முழிச்சுட்டு படிப்பா. டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால நீ இங்கே தங்கிரு. வீட்டுல பாட்டி தனியா இருப்பாங்களேம்மா. அந்த கிளவி அவண்டி கடத்திட்டு போறா. வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு போதும். சரிம்மா. முதல்ல எனக்கு ஒரு காபி போட்டு கொடுத்துட்டு வேலையை பாரு. ஒரே தலைவலி உங்களோட பேசி பேசி. சரி. அன்னைக்கு அப்படி பேசிட்டு போனல, அவளவே திரும்ப வேலைக்கு எடுத்துருக்க. வேற வேலைக்காரி பார்க்கலாம்ல. வேற வேலைக்காரியா? அன்னைக்கு நம்மளை அப்படி அசிங்கப்படுத்திட்டு போனாலே, அவளை சும்மா விட்டுலாமா? அவளை எப்படி வச்சு செய்யறான்னு மட்டும் நீங்க பாருங்க. சின்ன பொண்ணு, பார்த்து செய்யுமா. நியூஸ் பேப்பர் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன்டா இவங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டோன்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு பண்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஓகே. நல்லா ஆக்கி வச்சிருக்கேன், கொட்டிக்கோங்க. ஏடி கை தவறி கீழே விழுந்துருச்சு. புரிஞ்சு போச்சு. என்னங்கம்மா ஆச்சு? ஒன்னாச்சு பாத்த தெரியல, கை தவறி கீழே கொட்டிடுச்சு. தொட.
நாய் இப்படி நறுக்கிட்டு இருக்க? நல்ல ஓட்ட நறுக்க மாட்டியா? இதென்ன வீடா இல்ல ஓட்டலா? எவன் வீட்டு அப்ப செத்தோன்ட்டு தான் இப்படி வெட்டிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லைங்கம்மா, கரெக்டாக பண்ணிடுறேங்கம்மா. நீ வெட்டி கிழிச்சதெல்லாம் போதும். வெளியே நாய் அசிங்கம் பண்ணிருக்கே, போய் க்ளீன் பண்ணு போ. ஐயோ நாயா? நாய்னா எனக்கு ரொம்ப பயங்கம்மா. உன்னை விட எங்க வீட்டு நாய் ஒன்றும் மோசம் கிடையாது. போய் க்ளீன் பண்ணு போ. அதுக்கும் சேர்த்தானே சம்பளம் வாங்குற. சரிங்கம்மா. விஜய் இந்த பொண்ணு நாய் கடிச்சு தான் வச்சிருப்போது, பழக்க வேற இல்லைன்னு சொல்றா. அப்ப நீ போய் க்ளீன் பண்றியா? நான் போய் எப்படி? அப்ப அமைதியா இரியா. கடிச்சா கடிச்சிட்டு போட்டோம். இருக்கவே இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. ஆனாலும் ரொம்ப அநியாயத்துக்கு பண்றடி நீ. உனக்கு சேர்த்து ஒரு நாய் வாங்கவா? தங்கம், மா அப்பா எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா இப்படி அழைச்சு போயிட்ட? நான் எங்கம்மா எல்லாச்சும் போயிட்டேன், அப்படியே தான் இருக்கேன். பெங்களூரில் போய் பீட்சாவும் பர்கரும் நல்லா சாப்பிட்டு கொடுத்து போய் வந்திருக்கா. இழைச்சிருக்காளமா. என்னம்மா போ, அடுத்த தடவை நீ ஊருக்கு போறதுக்குள்ள என்னை மாதிரி உன்னைய எப்படி புஷ்டி ஆக்கி காமிக்கிறேன்னு பாரு. சரி, எவ்வளவு நேரம் ரோட்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இருமா, இவ்வளவு பெரிய சுட்கேஸ் நீயேவா தூக்கிட்டு வந்த? ஆமாம்மா, வேற என்ன பண்றது? ஏய் இந்தாடி. ஏய் இருக்கா இல்லையாடி? சொல்லுங்கம்மா. என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா, அது கூட தெரிஞ்சுக்காம நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வருவாங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டி. அதை விட உனக்கு வேற என்ன வேலை? இந்த சுட்கேஸ் எடுத்துட்டு வா. யாருமா அது? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்க வேலைக்காரிமா. நீ திரும்பி ஹாஸ்டல் போற வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். எதுவா இருந்தாலும் இவகிட்ட சொல்ல, அவ செய்வா. எவ்வளவு பாசம் உங்களுக்கு என் மேல. உன் பேர் என்ன? ஸ்ரீமதிங்கம்மா. இங்க பாரு, உள்ள காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வரணும். சரிங்கம்மா. நீ வாடா உள்ள போலாம். என்னம்மா சமையல் இன்னைக்கு? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா தங்கம், இப்பவே அவளை செய்ய சொல்றேன். அம்மா, ஐயோ, நான் அப்பவே சொன்னேன்ல ஸ்ரீமதி, உள்ள காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. நானே தூக்கிட்டு வந்திருப்பேன். இப்ப பாருங்க வேலைக்காரர்கிட்ட கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னு. ஏய் முண்டம், இது ஒண்ணு கூட ஒழுங்கா செய்ய மாட்டியாடி நீ? பேக் ரொம்ப வெயிட்டா இருந்துச்சுங்கம்மா, அதான் தூக்க முடியல. 3 நேரம் நல்லா ஓசி சோறு திங்கிறீல, இது கூட தூக்கிட்டு வர முடியாத உன்னால? நான் அப்பவே நினைச்சேன், இது எவ்வளவு காஸ்ட்லியான வாட்ச் தெரியுமா? 15,000 ரூபாய். இப்ப பாரு உடைஞ்சு போயிடுச்சு. 15,000மா? இன்னும் என் பொண்ணு வீட்டுக்குள்ள கூட போகல, அதுக்குள்ள அவளை அழுக வச்சிட்டீங்களடி. அம்மா நான் எதுவும் வேணும்னு பண்ணீங்கம்மா. எதுவும் பேசாதடி. இந்த மாசம் ஒரு சம்பளமே கிடையாது. அந்த காசை உனக்கு தரடா தங்கம். சீ, கேவலம் இவளோட காசு எனக்கு தரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்ப சந்தோஷமாடி உனக்கு. உன்னை இரு வச்சுக்கிறேன். கோச்சுக்காதடா தங்கம். பாவம், ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்கா. அவளுக்கு என்ன ஏது ஆச்சுன்னு பார்க்காம ஆச்சை பற்றி பேசிட்டு போகிறாங்க. இன்னும் ஆத்தாளு மகளும் இந்த பொண்ணை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ தெரியல. எக்ஸாம்க்கு இன்னும் 1 வாரம் இருக்குல்லடி, அதெல்லாம் படிச்சிருவேன். அம்மா காலை கொஞ்சம் தூக்குறீங்களா? தொடச்சிக்கிறேன். எனக்கு இந்த தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தாண்டி கஷ்டம், மற்றதெல்லாம் ஈஸியாக படிச்சிருவேன். அம்மா காலை கொஞ்சம் நகட்டுங்கம்மா. ஐயோ, சரி நீ கேளு. சிலப்பதிகாரத்தை எழுதியது யாரா? சிலப்பதிகாரத்தை எழுதியது சேக்கிலார். அம்மா இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ போதுமா? ஐயோ அது இல்லைங்கம்மா, சேக்கிலார் எழுதுனது பெரிய புராணங்கம்மா, சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள்மா. ஏன் பொண்ணுக்கு நீ சொல்லி தெரியாடி?
இல்லம்மா தப்பா சொன்னாங்க அதான். கார்பரேஷன் ஸ்கூலு என் பொண்ணை பெங்களூர் கான்வென்ட்ல படிக்க வச்ச அப்படின்னா என் பொண்ணுக்கு நீ சொல்லி தரியா? அம்மா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேம்மா. நேத்து கூட படிச்சேம்மா, அதான் சொன்னேங்கம்மா. எங்கே படித்தா என்னடி? நம்ம பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு சொல்லி கொடுக்குது. அதில் என்ன தப்பு? நீங்க வாய் திறந்து பேசுறதே தப்பு தான். பேப்பரை மட்டும் படிக்கிறீங்களா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சா நீ பெரிய கலெக்டர் ஆக போறியா? உன் வேலை என்ன? கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது, அதை மட்டும் பாரு. என் பொண்ணு சொல்லி கொடுக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மாடி, நீ சொன்ன சேர்க்கலாதாம்மா கரெக்ட். என் ஃப்ரெண்டு முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிட்டால. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. அம்மாடி தங்கம், நீ சொன்னதாம்மா கரெக்ட். நில்லுமா. கிளவு எடுத்தவளே, இப்போ ஒரு சந்தோஷமாடி. ஏன் நீ என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற நீ? அம்மா நான் என்னங்கம்மா பண்ணேன்? நீ பண்றது எல்லாமே தப்புதான். இரு, உன்னை வச்சுக்கிற இரு. தங்கம், சேர்க்கலாதாம்மா கரெக்ட். நீ சொன்னதா கரெக்ட். ஏய், எங்க போற? பாத்ரூமுக்குமா. இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம். பப்ளிக் டாய்லெட் மாதிரி நீ வாட்டிக்கு வர்ற போற. ஏன் வீட்டுக்கு வெளியே இருக்க பாத்ரூம் என்னாச்சு? அம்மா அந்த பாத்ரூம்ல தண்ணி வரல, ஏதோ பிரச்சனையா இருக்கு. தண்ணி வரலைன்னா பக்கெட்டில் பிடிச்சி எடுத்துட்டு போகணும். இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சதா? கிளம்பு. படிக்கிறியா? இனி நீ எப்படி படிக்கிறேன்னு பார்க்குறேன். ஏய், என்னடி பண்ற? படிச்சிட்டு இருக்கேங்கம்மா. படிக்கிறதுக்கு இதான் நேரமா? பகல் ஃபுல்லா நிக்க உட்காரது கூட நேரம் இல்லைங்கம்மா, அவ்வளோ வேலை. இப்பதான் நேரம் கிடைச்சது, அதான். ராத்திரி 12 மணிக்கா? வேற வழி இல்லைங்கம்மா, படிச்சுதான் ஆகணும். உனக்கு பகல்ல வேலை கம்மியா இருக்கு, அதனாலதான் இப்ப உனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது. இதே உடம்பு நோக வேலை கொடுத்துருந்தா நேரம் தூங்கி இருப்ப. அப்ப ஒண்ணு பண்ணு, தோசைக்கு மாவு தீர்ந்து போச்சு, ஊற வச்சு கையோட அரைச்சு வச்சிரு. ஃப்ரிட்ஜில் 3 கட்டு சிறுகீரை இருக்கு, எடுத்து நல்லா ஆஞ்சி வச்சிரு. வாழைத்தண்டு இருக்கு, எடுத்து பொடி பொடி பொடியா நறுக்கி வச்சிரு. அதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு நேரம் வந்துச்சு படி. அம்மா, என் வீட்டுல இருந்துட்டு உனக்காக படிச்சிருக்கிற நீ பார்த்து பத்திரமா இருமா. அந்த அம்மாவை நீ எதுவும் எதிர்த்து பேசிடாத. கொஞ்சம் பொறுமையாக போமா. உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ படிக்கணும். நீ படித்து பெரிய ஆளாகிறத இந்த பாட்டி பார்க்கணும். அப்போ தான் என் கட்ட வேகும். புறநானூறும் சிலப்பதிகாரமும் தெரிஞ்சுட்டா நீ பெரிய ஆளா? இனிமேல் நான் சொல்றது தான் நீ படிக்கணும். கூட்டுறது, கழுவுறது, பெருக்கிறது, இதை மட்டும் பண்ணு. புரிஞ்சுதா? இனிமேல் உன்னை என்ன செய்ய போறேன்னு பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.